பொட்டுக்கடலை முறுக்கு செய்ய போகிறோம். இதில் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 கப் போட்டிருக்கேன். இது 1, இது 2 கப் மாவுக்கு பொட்டுக்கடலையை வந்து பவுட்ரு பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன். 2 கப் அரிசி மாவு, 1 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். எள்ளு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எள்ளு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். நான் எள்ளு சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எள்ளும் சேர்த்துக்கலாம். நான் இதில் மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்துக்கல. இது மட்டும் காரம் இல்லாமல் வெள்ளையாக இருக்கும் இந்த முறுக்கு. அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. அடுத்து முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. அரிசி மாவு 2 கப், பொட்டுக்கடலை மாவு 1 கப், எள்ளு 1 ஸ்பூன், உப்பு போட்டிருக்கேன். அதை கலந்துக்கலாம். எள்ளு பிடிக்கலைன்னா ஓமம் சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம். எள்ளு, ஜீரகம், ஓமம் 3மே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய், இது சூடு பண்ண எண்ணெய். ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடாக இருக்கிறதுனால எண்ணெய் கையில் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கையில் பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் தான் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஃபுல்லாக ஊற்றிக்கக்கூடாது. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். முன்னாடியே பெருங்காயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் ஒட்டக்கூடாது. இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கணும். அதுதான் நல்லா பக்குவோம். கையில் ஒட்டுற மாதிரி பிணையக்கூடாது. முறுக்கு பிடியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் உள்ள. இதை முறுக்கு பிடியில் வைக்கலாம். இப்போ ரெடியாக எடுத்து வச்சாச்சு முறுக்கு புளியறதுக்கு. இது போல் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஒன்று இந்த இது போல் கரண்டி. இதில் 2ல் ஏதோ ஒரு கரண்டியோ ஒரு தட்டோ எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு முறுக்கு புளிஞ்சிடலாம்.